ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கலாம். கிருஷிகா லுலாவுடைய தயாரிப்பில் அம்பிகாபதி திரைப்படம் வெளிவந்திருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தை ஆனந்த் எல் ராய் டைரக்ட் பண்ணியிருந்தாரு தனுஷ் மற்றும் சோனம் கபூருடைய நடிப்பில். அண்ட் இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மெடாக் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் சித்தார்த் மல்ஹோத்ரா மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பரமசுந்தரி. அண்ட் இந்த திரைப்படத்தை துஷர் ஜலோதான்றவர் டைரக்ட் பண்ணி சச்சின் ஜிகருடைய இசையில் வெளிவரப்போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மோஷன் போஸ்டர்ஸை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ரிவலேஷனா அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பில் நவீன் தி கோபாலுடைய டைரக்ஷனில் தீஜேவுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் உசுரே. அண்ட் இந்த திரைப்படம் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அதனால் மக்கள்கிட்ட நல்ல ஆதரவும் கிடைச்சிருக்கு. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் சரத்குமார், சித்தார்த், தேவயானி மற்றும் பலருடைய நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3BHK ஸ்ரீ கணேஷுடைய டைரக்ஷனில். அண்ட் இப்போ இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது அமேசான் ப்ரைமில். அங்கேயும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. பிடிஜி யூனிவர்ஸ்னுடைய தயாரிப்பில் வைபவ் ராஜேந்திரனுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சென்னை சிட்டி கேங்கர்ஸ். அண்ட் இப்போ இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ். அண்ட் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் ஆகஸ்ட் 14 ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ட்ரைலரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இட்ஸ் மோர் தென் ஆடியோ லான்ச் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரஜினி அவர்களுடைய சினிமா துறையில் 50 இயர்ஸை கடந்து அண்ட் அவருடைய 75th பர்த்டே செலிப்ரேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க. எனிவே வாட் எவர் இப்போவே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் கூலி ட்ரெண்டிங்கில் இருக்குது. பிளேஸ்மித் ஸ்டுடியோ சவுத் ஸ்டுடியோடைய தயாரிப்பில் ராஜவேலுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்மேட். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் மற்றும் தர்ஷன் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹவுஸ்மேட் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான கதைக்களம் கொண்ட இந்த திரைப்படத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. சத்யஜோதி ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனனுடைய நடிப்பில் பாண்டியராஜுடைய டைரக்ஷனில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ செகண்ட் வீக் மெகா ஹிட் அப்படின்ற போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜேஷன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் யோகி பாபு, உதயா, அஜ்மலுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அக்யூஸ்ட். அண்ட் இந்த திரைப்படத்தை பிரபு ஸ்ரீனிவாஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு உதய் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கதைக்கு ரசிகர்கள் இந்த தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ORF நியூ ரிலீஸ்னுடைய தயாரிப்பில் யான் முகர்ஜியோடைய டைரக்ஷனில் ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் NTR, கியாரா அத்வானியோடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வார் 2. அண்ட் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் தெலுங்கு எல்லா பேன் இண்டியா படம்னால எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உலகென்ன உருவெடுத்தாய் அப்படின்ற தமிழ் வெர்ஷன் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரீத்தமுடைய இசையில். இது ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.